பொண்டையும் மண்டையுமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போத்தையும் குளிச்சுட்டு சேலையை கட்டிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மேக்கப்லாம் போடலை, இனிமேத்தே மேக்கப் போடணும். வீட்டுக்கார் வந்தவொடனே சாயந்தரமாக மேக்கப் போடுவான் அப்படின்னு நினச்சிட்டு சமையல் வேலை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சமையல் வேலை கையில் பின்னி தொங்குச்சுட்டு வச்சுங்க, கச 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 கசன்னு எரி. அதனால தான் சேலை எப்படி இருக்கு, எல்லாரும் கலர் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா நினைக்கிட்டு இருந்தியா? நல்ல பழவலன்னு இருக்கா? நான் கருவாச்சிக்கு நல்ல பழவலன்னு போட்டாதே நல்லா இருக்குன்னு சிக்கு சிக்கு சிக்குன்னு சேலை எடுத்து கட்டிடுவீங்க. அது ஏண்டே தெரியாது, எனக்கு சிக்கு சிக்குன்னு கட்டுறதே பிடிக்கும். பார்த்துக்குங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார், என்ன ஆடல் பாடலுக்கு ஆட போறையாடி அப்படின்ட்டு. போயாங்கிட்டு நாடுனா என்ன தப்பு? கரகாட்டம் ஆட வந்தேன், கச்சேரி பாட வந்தேன், சிலுக்கு தங்கச்சின்னு நான் சீமையில் பேர எடுத்தேன் அப்படின்னு லந்து பண்ணி விட்டுருவேன். ஏன் எழுங்க, நம்ம என்ன பார்த்தா ஆட்டக்கறி மாதிரி அங்கே இருக்குது, ஆட்டக்கறி தான் ஜிக்கு ஜிக்குன்னு கட்டணுமா? அப்படி பார்த்தா கரகாட்டம் ஆடுறதுதான் பின்னாடி மாடல் வச்சு தப்பாக நம்ம நாட்டு பொம்பளையெல்லாம் அப்படி தைச்சா போடுவாங்க. அப்போ வெறும் பாலிஸ்டர் சட்டையை தைச்சு இம்புட்டு வரைக்கும் கழுத்தை வச்சு தப்பாக. இப்போ அப்படியே விட்றாங்க, அப்படியே கழுத்தை இம்புட்டுக்கு விட்டு அந்த ஆட்டக்காரி அப்படியே தாண்டி நாங்கள் மாடல் வைப்போம்னு வைக்கிறாங்க. அதுக்காக அவங்களாம் ஆட்டக்காரியை இதில் போய் ஆட்டக்காரி ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காரு, சிக்கு 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 சிக்கிட்டு எடுக்கிறேன். எனக்கு சிக்கு சிக்கிட்டு தான் பிடிக்கும். என் சிரிப்பு மாதிரி, என் பல்லு மாதிரி, என் முகம் மாதிரி பளிச்சுன்னு கழுக்குடு தெரியணும்னு நினைப்பேன். அதுக்காக நான் இப்படி சேலையை தான் எடுத்து கட்டிக்கிறேன். பார்த்துங்க, ரொம்ப வெயிட்டான சேலை எடுத்து கட்ட மாட்டேன், இப்படி தான் புடுன்னு கட்டிக்கிடுவேன். ரொம்ப பட்டு சேலையெல்லாம் அதே எடுக்க மாட்டேன். அது வேறு கசகசன்னு கிட்ட அது வேறு மணியை இப்போ சமைச்சிக்கிட்டே பேசுகிறேனுங்க. அப்புறமா 6 மணிக்கு வீட்டுக்காரர் டங்குன்னு காலிங் அடிச்சிடுவாரு. ஏண்டி நீ வீடியோ போடுறதே இருந்திருப்பேன், சமைக்க இன்ன வரைக்கும் சமைக்காமல் ரெடி பண்ணுறது. ஏங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் வாழ் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா சின்ன வயசில் எப்படி இருக்குன்ட்டு? அழகுனா அழகு கொட்டி வடிதா, அதே நானும். அதனாலதான் என்னை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வேணாண்டு ஓடினாலும் வீடவும் மழை வீர வளைஞ்ச மண்ணில் அப்படின்ட்டு எங்கள் மண்ணில் இருக்கிற பெரிய பெரிய மீசக்கார துறைகள்லாம் போய் எங்கள் வீட்டுக்கார கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. கட்டி தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடிச்ச நாள் இன்னைக்கு தாங்க. அந்த நாளை யார் மறந்தாலும் மறக்கலாம், என் புருஷன் மறக்கவே மாட்டார். ஏன்னு கேளுங்க, எங்கேயுமே பொண்ணை கடத்தி தான் பார்த்துருக்கீங்க, மாப்பிள்ளையை கடத்தி பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீர வரைஞ்ச மண்ணில் மாப்பிள்ளையை கடத்தணும்ல, போய் டாட்டா என்ன அதுக்கு பேர் அப்போ மாருதியில் வச்சு கடத்தின ஒரே சீமான் என் சீமான் தான். ஆனால் ஒன்றுங்க, கடத்தி கல்யாணம் முடிச்சாலும் என் வீட்டுக்காரரு கண்கலகாமல் என்னை வச்சு பார்த்துக்கிட்டாரு. ஆமாம், அதே வேணும் மனசுக்கு. வேற என்ன வேணும்? கடத்தி கல்யாணம் முடிக்கிறாளுங்க எப்படி வளர்ப்புறன்னு விட்டுட்டு ஓட போயிட்டாங்க. 50 பேர் எங்கே விட்டுட்டு ஓடுனாரு? நான் இல்லைன்னு என் சீமானுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்டுவார். அப்படி என்னை வச்சுக்கிட்டார். உங்களுக்கு என்னையவும் என் சீமானையும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னைய மாதிரி என் சீமா மாதிரி நீங்களும் நீடூடி வாழுங்க. எல்லாரும் என்னைய வாழ்த்துங்க மக்களே. அப்படியே கையை கோப்பி எல்லாரும் கமாடு விட்டு விடுங்க. ஆமாம், சந்தோஷப்படுவேன்.